ஜென்ரலாக குழந்தைங்கள பற்றி ரொம்ப வெளியில் காட்ட மாட்டாங்க இல்லையா? நீங்கள் வீடியோ போடுறது ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இப்போ அதையே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்கள வச்சு வீடியோ போடுறீங்க, குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ பாண்டிங்காக இருக்கீங்க போகிறீங்க, இதெல்லாம் இதை பற்றியும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறத எப்போ காட்டணும்? காட்டவே முடியாதுல்ல. திருஷ்டி பற்றும், இதை மறைச்சிடுங்க அதை மறைச்சிடுங்கன்னா நம்மளோட சந்தோஷமான மொமெண்ட்டை மற்றவங்களுக்கு காமிச்சு சந்தோஷப்படுறது. அது சந்தோஷமான கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க சந்தோஷம் தான் பட போகிறாங்க, அதை பொறாமையாக பார்க்குறவங்க பொறாமப்பட போகிறாங்க. நான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் வரும்னா, குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கணுமா, குழந்தைங்களோட இருக்கலாமே அப்படின்ட்டுன்னு. குழந்தைங்கள விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறது ஒரு புரிதல் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லைல்ல. அதனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லணும்னு ஆசை, பட் நான் ட்ரை பண்ண மாட்டேன். பட் இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்க இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் வாங்குங்க, இதை செஞ்சுருக்காங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. நான் அதை என்றைக்குமே என்றைக்குமே பண்ணது கிடையாது. எனக்கு அந்த அந்த மாதிரியான ப்ரொமோஷன் வைஸ் நான் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நான் பண்ணதில்லை. அதில் சம்பாதிக்கவும் இல்லை. நான் வேலை பார்த்து சம்பாதிக்கும் போது அது என்னோடய ஹாப்பினஸ், என் ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது தான் என் வியூ. பார்க்குறவங்களுக்கு என்ன வியூவாக இருந்தால் நம்மளுக்கு என்னன்ற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது இவ பண்ணுறாளேன்ற ஒரு வெறுப்பில் கூட ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே, லெட் தெம் டூ இட் அப்படின்ற மாதிரி. எனக்கு அது பிடிச்சிருக்கு, பண்ணுறேன். அதனோட ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எண்டு வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்குது, பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ஷேரும் பண்ணுறேன், அது என்னவாக இருந்தாலுமே. அண்ட் இன்னொன்று எனக்கு ஒரு ரீசெண்டாக தோணுச்சு என்னென்னா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து ஏதாவது வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா, பேசுகிறதுக்கான பாயிண்ட்டே நான் தானே கொடுத்துருக்கேன். நான் ஷேர் பண்ணதால் தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம தான் உங்களுக்கு துடுப்பு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேசுகிறதுக்கு. ஸோ நீ கொடுக்காம இருந்தால் அவங்க பேச போகிறது இல்லைன்ற மாதிரி நான் அப்பப்போ யோசிப்பேன். பட் என் ஹாப்பி மூமெண்ட் ஷேர் பண்ணுறது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே, நான் ஹாப்பியாக இருக்கேன்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்.